அல்ஹம்துலில்லாஹ். இன்று அல்லாஹ்வின் கிருபையால் இந்த பயிற்சி மன்றம் இப்பொழுது நடைபெற்றுள்ளது. அடுத்ததாக என் ஹாஃபில் அவர்களை பயன்பெற்றதற்காக அன்புடன் அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு எதிலும் வெற்றி. அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் யாரை நேசிக்கிறான்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பலமில்லாத இந்த செய்தியை கேளுங்கள், உங்கள் உள்ளம் உறுதிப்படும். பலமில்லாத இறை நம்பிக்கையாளனை விட பலமுள்ள இறை நம்பிக்கையாளன் அல்லாஹ்விடத்திலே நேசத்திற்குரியவன். ஆனால் இருவரிடத்திலேயும் நலவுகள் உள்ளது. ஏதாவது ஒரு விஷயத்தில் நலவை நீங்கள் கண்டு அதை பேராதரவோடு விரும்பினால் அதை தேடுங்கள் அல்லாஹ்விடத்தில். அதற்காக உதவி தேடுங்கள். ஒருபோதும் அந்த விஷயத்தில் சோர்ந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸை எப்படி இந்த நேரத்தில் விவரிப்பது? சுருக்கமாக சொல்கிறேன். வாழ்வில் ஏதாவது பிரச்சனைகள், கஷ்டங்கள், சோதனைகள், அல்லது தொழிலில் தோல்வி, அல்லது செல்வத்தில் தோல்வி, அல்லது கல்வியில் தோல்வி, விளையாட்டில் தோற்றாலும் கூட இன்று பலரை பார்க்கிறோம். இருளில் உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டு, ஐயோ இப்படி நடந்து விட்டது, எப்படி வெளியேறப் போகிறேன், எப்படி வாழப்போகிறேன், எதற்கு இந்த உலக வாழ்க்கை என்று புலம்பிக் கொண்டு கண்ணீர் மழையில் மூழ்கி இன்னும் பல கோடைகளாக உயிரையே மாய்த்துக் கொள்ளக்கூடிய உலகில் எது நடந்தாலும், எதை வாழ்வில் சந்தித்தாலும், எந்த இழப்புகள் தோல்விகளை வாழ்வில் கொண்டாலும் உடலாலும் மனதாலும் எண்ணத்தாலும் உறுதியோடு முன்னேறக்கூடிய இறை நம்பிக்கையாளர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். தங்களுடைய வாழ்வில் அவர்கள் எதையும் பார்ப்பார்கள். நோயை பார்ப்பார்கள், செல்வத்தின் இழப்பை பார்ப்பார்கள், தொழிலின் தோல்வியை பார்ப்பார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்வு முழுவதும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு மட்டும்தான் நடக்கிறது. நான் இறை நம்பிக்கையாளன். நான் கவலை கொள்ளக்கூடாது. கவலை சைத்தானுடையது. கவலையை கொண்டு சைத்தான் உள்ளத்தை உடைப்பான். அல்லாஹ்வை விட்டு அவன் தூரமாக்குவான். பயம் கொள்ள மாட்டான். உலகமே அவனுக்கு எதிராக இருந்தாலும் ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் போதுமானவன் என்று அவன் சொல்வான். அவனுக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தியை மனதில் வைத்திருப்பான். கவலை கொள்ளாதே, பயம் கொள்ளாதே. அன்துமுல் அலாஹ் இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் முஃமின்களாக வாழ்ந்தார். எதிலும் இந்த உலக காரியத்திலா, தொழிலிலா நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். அல்லாஹ் அனுமதித்த வழியில் உங்கள் செல்வத்தை சேகரிப்பதற்கு நீங்கள் முன்னேறினால் நீங்கள் உலகத்தில் வாழக்கூடிய எல்லார்களையும் செல்வத்திலும் உண்டவர். உங்களுடைய முயற்சியை நீங்கள் அதில் வைத்திருந்தால் முஃமின்களாக வாழ்ந்தார். விளையாட்டிலா, தொழிலா, கல்வியிலா, அல்லது இந்த உலகத்துடைய எந்த காரியத்திலும் சரி அடுக்கிக் கொண்டே போகுங்கள். நீங்கள் முன்னால் வந்தால்தான் இறை நம்பிக்கையாளர்கள். ஏன்? நீங்கள் உறுதியோடு அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை மனதில் வைத்திருப்பவர்கள். நீங்கள் மேன்மையானவர்கள். உங்கள் சமூகத்தில் வாழக்கூடிய மக்கள்கள் நீங்கள் யாரை நீங்கள் அருகில் வைத்திருந்தாலும் நீங்கள் தான் உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். ஏன்? இறை நம்பிக்கையாளன் பலம் உள்ளவனாக இருந்தால்தான் அல்லாஹ் அவனை நேசிக்கிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வாழ்வில் எதை சந்தித்தாலும், அது நோயோடு இருந்தாலும் சுகத்தோடு இருந்தாலும், தோல்வியோடு இருந்தாலும் வெற்றியோடு இருந்தாலும், அல்லது தோல்விகளையே வாழ்வில் கொண்டு கொண்டிருந்தாலும் வாழ்வு முழுவதும் இருளாலும் பிரச்சனைகளின் மேல் வெளியேறுவதற்கு வழி தெரியாத அளவிற்கு மூடப்பட்டாலும் உயிர் மூச்சு அடுத்த நிமிடத்தில் உங்களோடு இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு இன்னும் வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். முன்னேறுங்கள். வாழ்வில் ஜெயித்து விடலாம். நான் உங்களை உள்ளத்தை தட்டி எழுப்புவதற்காக வார்த்தைகளை சொல்லவில்லை. குர்ஆன் சொல்லுது, ஒருவர் முயற்சி செய்தால் அந்த முயற்சியுடைய பலனை பெற்றே தீருவார். அது உலக காரியத்திலும் சரி, மறு உலக காரியத்திலும் சரி. இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாரும் வெற்றி அடைந்தாரே என்பதைதான் பார்க்கிறார்கள். அது ஒரு முஃமினுடைய இலக்கு அல்ல. ஒரு முஃமினுடைய இலக்கு எல்லா காரியத்திலும் முழு மூச்சோடு உடலை தயார் செய்வதாக இருந்தாலும், தன் குடும்பத்தை தயார் செய்வதாக இருந்தாலும், தன் செல்வத்தை தயார் செய்வதாக இருந்தாலும், தன் சமூக அந்தஸ்தை உயர்த்துவதாக இருந்தாலும், ஈமானுடைய காரியங்களிலும் மறு உலக காரியங்களிலும் உலகத்தில் யார் அவர்களோடு வாழ்ந்தாலும் அவர் ஒருபோதும் 10ல் 1 வாழ்ந்து மடிய மாட்டார்.
10 ஒன்றாக வாழ்ந்து மடிய மாட்டோம் என்று இருக்கக்கூடிய இறை நம்பிக்கையாளர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நம் உள்ளத்தை உறுதிப்படுத்தட்டும். இப்படி பலமோடு வாழக்கூடிய இறை நம்பிக்கையாளர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ஆமீன். ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம் பள்ளி என் ஹாஃபில் அவர்களை பேச்சாற்றை அல்லாஹ் மேன்மேலும் பரக்கத் செய்வானாக.